அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வர்றாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து, யார சொல்லலாம், என் புள்ள வந்து சக்கரை அதிகமா சாப்பிடுது, என் புள்ள சக்கரை அதிகமா சாப்பிடுது. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. அதே மாதிரி 3 நாள் கழிச்சு வைப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, போங்க உங்க புள்ள சக்கரை கம்மியா சாப்பிடுவாங்க. அப்ப அவங்க அந்த பெண்மணி கேட்கறாங்க, யார சொல்லலாம், முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இல்ல, சக்கரை நான் அதிகமா சாப்பிடுவேன், நான் அதை முடியுமான்னு பார்த்தேன், முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்க மகனாருக்கு நான் சொன்னேன், கரெக்டாக நான் சொன்னேன், சக்கரை கம்மியா சாப்பிடலாம். ஏன்டா அந்த தப்பை நான் பண்ணிக்கிருந்தேன், சக்கரை எனக்கு நான் விரும்பி நான் சாப்பிடுவேன். அதாவது இந்த ஹதீஸை பாருங்க, நம்மளால முடிஞ்சுதான் ஒண்ணு மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கணும், நம்மளால முடியுதா, அப்புறம் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையுமே அவசரப்பட்டு சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹிப்படி தான் பேசுவாங்க. எதுவுமே தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையுமே பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நபிமார்களும் நம்ம கடைபிடிக்கணும். அந்த எப்படி சக்கரை அதிகமா அந்த குழந்தை சாப்பிட்டுருச்சு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டுருந்தாங்க சக்கரை அதிகமா சாப்பிட்டு. அதோட உடனே என்ன சொன்னாங்க, அவங்க அதை முடியுமான்னு பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. 3 நாளைக்கு அதை செக் பண்ணி பார்த்தாங்க. சக்கரை கம்மியா சாப்பிடலாம் அப்புறம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை பாருங்க, எவ்வளவு அழகான முறையில இந்த ஹதீஸ் உனக்கு. நம்ம முதல்ல ஒரு செயல்பாடை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டா அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும். அப்பதான் அது சரியா வருமா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உணர்த்துறாங்க, இந்த ஹதீஸ் நம்மளுக்கு எவ்வளவு அழகான முறையில கொண்டு வரணும். முதல்ல நம்ம சரி பண்ணிக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு புத்தி பேசணும். நபிமார்கள் அறிவாளி, அவங்கள பின்பற்றும். அஸ்ஸலாமு அலைக்கும்.